எப்பயுமே ஒரே மாதிரி அரிசி மாவுலேயே தோசை சுட்டுட்டு இல்லாமல் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பை வச்சு தோசை சுட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான், மாவை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. உடனே இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். கூட நான் சொல்கிற மாதிரி கார சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1 hour ஊற வச்சிருங்க. அது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். ஊர்ன பாசிப்பருப்பை தண்ணி இருத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளோட மாவு ரெடி ஆயிரும். இது நீங்கள் புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம தோசை வாத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்த்து செஞ்சாலும் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் டாக்ஸின் ஃப்ரீயாக இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோசை ஒட்டாமல் வரணுன்றதுக்காகவே நானுமே ரொம்ப நாளாக நான்ஸ்டிக் டவா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஹியூமன் ஹைட்ரோ அப்படின்ற பிராண்டில் உள்ள இந்த ப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன் டவா தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். 7 லேயர் ப்ரீ சீசன் நேச்சுரல் ஆயில் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நேச்சுரலாகவே நான்ஸ்டிக்காக இருக்கும். தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் அயர்ன் டவா உங்களுக்கு லைஃப் லாங் வருங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பயோவில் லிங்க் இருக்குது. யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.